உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் மறைவாக விளக்கவிட திட்டமிட்டார். மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விடாமல் அவர் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேற்றவே இவை யாவும் நிகழ்ந்தன. இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ரெண்டு நாளைக்கு முன்பு ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உங்கள் மத்தியில் உள்ளவங்க தான் ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசுகையில் அவங்கள்ட்ட கேட்டேன், நான் கிறிஸ்துமஸுக்கு தயாரிப்பெல்லாம் எப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர், எனக்கெல்லாம் அதெல்லாம் இந்த ஆடம்பரம், இந்த ஷாப்பிங்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. குடும்பத்தில் ஜெபம், அப்புறம் நம்மளோட சமைச்சு சாப்பிட்றது, அப்புறம் துணிமணிலாம் அவ்வளோ வாங்கிறதில்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் என்றால் அடுத்த வாக்கியம் சொன்னாங்க. அதுதான் என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஜக்கேயஸ் எப்படி இயேசுவை சந்திச்சாரோ அதே போல் எனக்கு மனதில் ஒரு நினைவு வந்தது. இயேசுவோட பிறப்பு நம்மளுக்கு ஒரு சந்திப்பு. அப்புறம் சொன்னாங்க, அதுக்கு மேலே நீங்கள் சொல்லிட முடியும் ஃபாதர், உங்களால் தெரியும், உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த சகோதரிகிட்ட நான் கேட்டேன், இதையொட்டி நான் பேச முடியுமா? நாளைக்கு கிறிஸ்துமஸ் பூசையில் நான் பேச ஆசைப்படுறேன். ஃபாதர், தாராளமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ நான் பேச போகிறேன் அதை பற்றி. இயேசு வழிவோரமாக போகும் பொழுது ஜக்கேயஸ் என்றவர் உங்களுக்கு தெரியும். லூக்காஸ் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் போய் படிச்சிங்களா? அதில் ஜக்கேயஸோட கதை இருக்கிறது. ஜக்கேயஸ் ஒரு குள்ள மனிதன், ரொம்ப குட்டையாக இருப்பார். குட்டையாக இருந்த மனுஷன். அவர் ஹன்சமாக இருக்கிறாரா ஹென்சமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. சுமாராக இருந்திருக்கலாம், ஒருவேளை அழகாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏது எப்படியோ
அவர் வந்து வசூல் வாங்குறவர், வசூல் டேக்ஸ் கலெக்டர். அப்போ வசூல் வாங்குறவர்கள் யூத அந்த கலாச்சாரத்தில் அவங்கள அவ்வளோ மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப தில்லுமுள்ளு செய்வாங்க. ரொம்ப காசு அடிக்கிறது, டேக்ஸ் வாங்குறதுல வந்து சரியாக வாங்கிறதில்ல, கூட வாங்கிறது, இப்படிலாம் அவங்க செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் நிறைய தில்லுமுள்ளு செஞ்சு நிறைய காசு வந்து பறிச்சிருக்கிறார் மக்கள்கிட்டேருந்து. அப்போ மக்கள் இவரை பார்க்கும் பொழுது பிடிக்காதவரை, ஒன்று குட்டையாக இருக்கிறாரு, அப்புறம் அவர் தில்லுமுள்ளு இந்த மாதிரி பெரிய பெரிய தவறுகளாக செய்திருக்கின்றார். அப்போது இயேசுவை பற்றி கேட்டோன்னே அவருக்கு ஒரு ஆதங்கம். இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறானா, அவரை பார்க்கணுன்னு ரொம்ப அவசரமாக போய் மக்கள் கூட்டத்துக்கு முன்பு அந்த மரத்து மேலே, சைக்கமோட்ரி தமிழில் எப்படின்னு தெரில, சிக்கமோட்ரின்னு, அந்த மரத்து மேலே போய் உக்காந்துட்டார். கொஞ்சம் கொட்டி, அவ்வளோ உயரமான மரம் இல்லை, ஆனால் இவர் குட்டையாக இருக்கிறனால பெரும் திரளான கூட்டம் இருக்கும் பொழுது இயேசுவை பார்க்க முடியாது. அப்போ மரத்து மேலே உக்காந்துட்டோன்னா அப்புறம் கூட்டம் வராங்க. அப்போ அந்த நேரத்தில் இயேசு மரத்தை பார்த்து அவர் அங்கே இருக்கிறாருன்னு இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜக்கேயஸ் கீழே வாயா, குடுன்னு ஒடியாராரு. குடுன்னு ஒடியாருன்னு தெரியல, உங்களுக்கு சொன்னதான் சுவாரஸ்யமாக இருக்கும்ல. அப்படி எது கீழே வரான்னு சொன்னால் நல்லா இருக்கு. அதில் சுடுன்னு வர, அப்போ நீங்களும் முடிச்சு குடுன்னு பார்ப்பீங்க. அப்போ கீழே வந்துட்டார். வந்துட்டோன்னே ஆண்டவர் அவர்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியுமா அவர் வந்து கெட்ட மனுஷன்னு, அவர் ரொம்ப தப்பு செஞ்சிருக்காரு, பாவம் செஞ்சுருக்கிறாருன்னு. செஞ்சோம் அவர் சொல்கிறாரு, ஜக்கேயஸ் இன்றைக்கு ராத்திரி நான் வீட்டில் இருக்க போகிறேன், ஆசை இருக்குன்னு வேப்படைகிறாரு. அதே இப்போ நீங்கள் கவனித்து கொண்டாங்க, உங்கள் வீட்டுக்கு இயேசு வராருன்னா எப்படி இருப்பீங்க? வாங்க இயேசு எப்படி இருக்கிறீங்க, ஹாய்ன்னு சொல்லுவீங்களா? ஆடி போயிடுவோம்ல, ஒரு மந்திரி வந்தாலே ஆடி போயிடுவோம். இவர் வராரு. அப்போது இயேசு அவர் வீட்டுக்கு போகிறாரு, இயேசு அவரோடு உரையாடுறாரு. அந்த நேரத்தில் மனமாற்றம் அடைகிறாரு. மனமாற்றம் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நான் ஏமாத்தினவங்க அனைவருக்கும் 2 மடங்கு கூட கொடுக்குறேன். அதுலேயே அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மாற்றங்கள் இருக்குது. இயேசுவை உண்மையாக அன்போடு, ஏக்கத்தோடு, தாகத்தோடு தேடுறவனுக்கு அவர் நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார், நிச்சயமாக தொடுவார். உங்களிடையே எப்படி இயேசுவை தேட வந்திருக்கிறோம்? பல பேர் இன்றைக்கு முதல் தடவை தான், வருஷத்தில் ஒரு தடவை தான் கோயிலுக்கு வரவங்க இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க சில பேர். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த கதையொட்டி நான் இன்னொரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு நல்ல ஞானியான படித்த ஆள், ஒரு சுமாரான வாழ்க்கை உள்ளவர், அவர் ஒரு நாள் வந்து அவர் வீட்டு வெளியில் போச்சில் நிற்கிறாரு. அவர் அந்த போச்சில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, வரவங்க போகிறவங்களாம் பார்த்துக்கிட்டு. அப்புறம் வெளியே போகிறாரு, கேட்டுக்கு வெளியே போய் நிற்கிறாரு. நின்றுக்கிட்டு பல பேர் போகிறாங்க. அந்த போகையில் 3 பேரை பிடிக்கிறாரு, பிடிச்சி கூப்பிட்றாரு, வாங்க 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 இங்கே வாங்க, ஒரு பொருள் கொடுக்கணும்னு. இவங்க வந்து என்னமோ கன்ஃபியூஷனில் வராங்க. அந்த 3 பேரில் ஒரு சிறுமி, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு இளைஞன், ஒரு கொஞ்சம் வயதானவர், 3 பேரை உள்ளுக்கு வர வச்சார் அந்த போச்சில். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க போகிறேன். இந்த பொருள் ஒரு பொட்டி பாக்ஸ், ஆனால் அழகாக ரேப் பண்ணியிருக்குது. இப்போ நிறையா பேர் பொருளெல்லாம் கொடுப்பீங்க தானே கிறிஸ்துமஸுக்கு, நிறையா பொருளெல்லாம் அப்படியே பேக்கேஜ்லாம் பண்ணி கிஃப்ட் கொடுப்பீங்களே, அதே அப்புறம் அழகாக அதை நல்லா பேக் பண்ணிவிட்டு 3 பொட்டி ஒரே மாதிரி அழகாக வச்சு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொட்டியை கொடுக்குறாரு. இது பரிசு கொடுக்குறாங்க உங்களுக்குன்னு, ப்ரெசன்ட், ஒரு பரிசு கொடுக்குறேன்னு. அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க. இல்லை, எனக்கு ஒரு கொடுக்கணும்னு ஒரு ஆசை தோண்டுச்சு, அதை அந்த 3 பேரையும் கூப்பிட்றேன்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், இந்த 3 பொட்டியில் ஒரே ஒரு பொட்டியில் தான் பரிசு இருக்குது, மற்றது 2 காலியாக இருக்குது, ஒன்றில் தான் பரிசு. அப்புறம் அவங்களாம் வந்து முழிக்கிறாங்க, என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு. ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறாங்க, இது பொய்யே, இது உண்மை இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு. பரவாயில்ல, எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போகும்போது சொல்கிறாரு, பாருங்கள் உங்கள் இஷ்டம், போகிற வழியில் நீங்கள் பிரிக்கலாம், வீட்டில் கூட போய் பிரிக்கலான்னு. அப்போ 3 பேரும் போகிறாங்க. போகும்பொழுது
நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அங்கேயே பிரிக்கணும்னு தான் ஆசை வரும். ஆமாவா இல்லையா? உடனே போய் ஒரு புறமா போயிட்டு 3 பேரும் நின்றுக்கிட்டு 3 பேரும் தங்களுடைய பொட்டியை பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது ஒருத்தரோட பொட்டியில தான் ஒரு முத்து பதித்த ஒரு மோதிரம் இருக்கிறது. அது ஒரு பெரிய 6 கணக்கான ரெங்கிட்டு இருக்கலாம். ஒன்றில் தான் பரிசு இருக்குது, முத்தோ டைமண்ட் வச்சுக்கலாமே. மற்ற 2 பொட்டியிலையும் காலியா இருக்குது. யாரோட பொட்டியில அந்த மோதிரம் இருந்தது நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களா, சொல்லுங்க. சும்மா ஒரு கேஸ் ஒர்க். ஒரு சிறுமி, ஒரு இளைஞன், ஒரு வயதானவர் ரொம்ப வயதில் ஒரு 45-50 வயசு வச்சுக்கோமே. சிறுமி, அம்மா சொல்றாங்க சிறுமி. வேற யாராவது? 3 சொல்லிடுவோமே. சரி, அந்த வயது மூப்பர் உள்ளவருடைய பொட்டில தான் அந்த மோதிரம் இருக்குது. அப்போ அந்த சிறுவரும் அந்த இளைஞனும் அந்த சிறுமிக்கு பொட்டி காலி. உடனே இளைஞன் என்ன செய்யறான்? அந்த பொட்டி கோவத்தோட அந்த பொட்டியை கசக்கி தூக்கி போடுறான். அவரு சந்தோஷமா எடுத்துட்டு போறாரு மோதிரத்தை வீட்டுக்கு. சாரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பிள்ளை சிறுமி பொட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு யதார்த்தமா போகுது. இவர் காலப்போக்கில் அந்த பொட்டி, அதில் உள்ள மோதிரம், அந்த பொட்டி காலப்போக்கில் அது பழசாயிரும். ஆமாவா இல்லையா? அந்த மோதிரத்தை எடுத்துட்டு அது பயன்படுத்துறாரோ விற்கிறாரோ எதோ செய்கிறாரோ, அந்த பொட்டியை தூக்கி போட்டுடுறாரு. ஆனால் அந்த சிறுமி என்ன செஞ்சால், கிறிஸ்மஸ் வந்துருச்சு. கிறிஸ்மஸ் அன்று அந்த பொட்டியை போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குது, பரிசா கொடுக்குது. அப்பா கொஞ்சம் கோபக்காரரு. பரிசா எடுத்து அப்பா அவங்களுக்கு பரிசுன்னு கொடுக்குது. அந்த பிள்ளை அப்பா திறக்கும் பொழுது பொட்டி காலியா இருக்குது. முட்டாளு, அறிவில்லை அவனுக்கு, ஒரு அடியும் அடிச்சிட்டாரு. கோச பொட்டியா கொடுப்பாங்க? பரிசு கொடுக்கறதுனா பரிசு போட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு அப்பா அடிச்சிட்டாரு. ஒரு சின்ன அடிபட்டு ஆனால் கோவம் ரொம்ப ஏசுறாரு. அந்த பிள்ளை சொன்னிச்சு, அப்பா எனக்கு காசு இல்லை, பொருள் வாங்குறது தெரியலப்பா என்ன வாங்குறதுன்னு. அதனால தான் இந்த பொட்டிக்குள்ள என்னுடைய 100 முத்தங்களை உள்ளுக்கு முத்தம் பொட்டிட்டு இந்த பொட்டியை உங்களுக்கு கொடுக்குறான் அப்பான்னு. உடனே அப்பா கண் கலங்கி பிள்ளையை கட்டி பிடிச்சி அணைத்து கண்ணீர் வடிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் அந்த பொட்டி போலத்தான். ஜக்கேயஸ் ஒரு பொட்டி போல. ஜக்கேயஸ் எப்படி ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவரை தொட்டாரோ, உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தொட்டார் என்றால் அந்த பொட்டியில என்ன இருக்கணும்? அந்த குழந்தை போல அன்பு நிறைந்திருக்கணும். அன்பு நிரப்ப வேண்டும் அந்த பொட்டியில. நம்ம என்ன நிரப்புறோம்? இன்னைக்கு திருவிழா முடிஞ்சோடனே நிறைய பேர் போய் தண்ணி போத்தல் மேல போத்தல் அந்த பொட்டி உள்ளுக்கு ஊற்றுவோம். இதான் நம்மளுக்கு திருவிழா. அதை ஊற்றுனோம்னா லிவர் காலி. சில பேர் டம் அடிப்போம். டம் அடிச்சு 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 இந்த இதயம் லங்ஸ் டேமேஜ். இன்னும் சில பேர் நிறையா சீனியை அடித்து போட்டு 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 ரத்தத்தில் இனிப்பு. இன்னும் சிலர் நிறையா கொழுப்பை தின்னு சாப்பிட்டு 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 கொலஸ்ட்ரால் அதிகம் ஆயிரும், ப்ரெஷர் வந்துடும் சால்ட்டை போட்டு. இதெல்லாம் இந்த பொட்டிக்குள்ளே போட்டோம் என்றால் நம்மளுக்கு மன அழுத்தமும் கொழுப்பும் சேர்ந்துடும், ரொம்ப கோபமும் வந்துடும். இதெல்லாம் போடாதீங்க. இந்த பொட்டி, இந்த கோத்தா உள்ளுக்கு அன்பையும் அரவணைப்பும் தாழ்ச்சியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் சாந்தமும் இந்த பொட்டிக்குள்ள நீங்க போடுங்க. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? குழந்தை வடிவத்தில். ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த குழந்தை போல தன்மையை பெற வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த பொட்டியை வைத்துக்கொண்டு தப்பு தப்பாக நிறைந்து கொண்டிருக்கின்றோம். தப்பான காரியத்தை நிறைத்து கொண்டிருக்கின்றோம். அதில் எங்க மகிழ்ச்சி வரும்?
அங்கே எங்க சாந்தம் வரும்? அங்கே எங்க பொறுமை வரும்? அங்கே எங்க தாழ்ச்சி வரும்? இதெல்லாம் வரவே வராது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை உங்களுடைய மனதிலையும் உங்களுடைய இல்லத்திலையும் கொண்டு வந்தால், அப்படி வந்து விட்டீர்கள் என்றால், இந்த பொட்டி, இந்த கோத்தா வேற மாதிரி செயல்படும், வேற மாதிரி இந்த கோத்தா ஏங்கும். ஏன் ஏங்கல? ஏன் ஏங்காம இருக்கிறது? ஏனென்றால் அதுல உள்ள போடுறதெல்லாம் கச்சரா, அழுக்காகின காரியத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த பொட்டி தேர மாட்டுது. அந்த நபர் மோதிரம் இருக்கிற வரைக்கும் அந்த பொட்டிக்கு மதிப்பு இருந்துச்சு. எப்போ அந்த மோதிரம் எடுத்து விட்டார்னா, மோதிரத்தை அந்த பொட்டியிலேருந்து எடுத்து விட்டோம்னா, கோத்தாலேருந்து, அந்த கோத்தாவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். உங்களுடைய பொட்டியில், உங்களோட கோத்தால நிறைய பொருட்களை சேர்க்கிறீங்க. மோதிரமும் சரி, வீடும் சரி, பணமும் சரி, காரும் சரி, நிறைய பொருட்களை சேர்க்கிறீங்க. ஒரு நாள் இந்த பொருள் இல்லாவிட்டால் இந்த கோத்தாக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய கோத்தால அன்பின் முத்தத்தை சேர்த்துச்சு, அன்பு முத்தத்தை சேர்த்துச்சு. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் அந்த குழந்தை போல இருக்க வேண்டும். அந்த கோத்தால மிக அதிகமாக அன்பை சேர்த்து வையுங்கள், அமைதியை சேர்த்து வையுங்கள், பொறுமையை சேர்த்து வையுங்கள், சாந்தத்தை சேர்த்து வையுங்கள், தூய்மையை சேர்த்து வையுங்கள், அமைதியை சேர்த்து வையுங்கள், நேர்மையை சேர்த்து வையுங்கள், உண்மையை சேர்த்து வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறீர்கள், மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது, அந்த குழந்தை இங்கே பிறக்கிறாரா, எங்கே பிறக்கிறாரு, எப்படி பிறக்கிறாரு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எத்தனை கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டேன், ஆனால் ஒரு சின்ன குழந்தையை பார்த்து நாம் சந்தோஷப்படுறோம், அங்கலாக்கின்றோம். ஆனால் இயேசுவை பார்த்து எவ்வளோ அங்கலாக்கின்றோம். உங்கள் இடையிலே நிறைய குழந்தைகள் இருக்குது, அது கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இயேசுவை கொஞ்சுங்கள், இயேசுவை அணுகுங்கள், அவரோடு ஊறி இருங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நினைவோடு நாம் இந்த திருவிழாவை கொண்டாடுவோம். ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் எனக்கு நினைவூற்றுறது, அந்த குழந்தை இயேசுவை நான் சந்திக்கிறேன், அவர் என்னை சந்திக்கின்றார். இதன் வழியாக என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்திருக்கும். இந்த நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஒரு நாள் திருவிழாவுக்கு வந்தால் அது கொண்டாட்டம் தான். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நினைத்துக்கின்றால் அது என்னுடைய பொக்கிஷமாக மாறிவிடும். இந்த நம்பிக்கையோடு நாம் திருப்பலியில் கொண்டாடுவோம். ஆமென்.